இல்ல 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 இப்போ வந்து தம்பி வந்து புதுசா வந்திருக்காப்புல. என்ன தம்பி வந்து புதுசா கொய்த்துக்கு வந்திருக்கிறாப்புல. ஓகேயா? இவர் வந்து ஒரு 15 வருஷமா கொய்த்துல இருக்கிறாப்புல. ஆமா. ஏன்னா எத்தனை வருஷம் பார்ட்னர்? 3 வருஷம். ஓகே, நீங்க ஒரு 7 வருஷம் இருக்கீங்க. பொண்ணு பார்க்க போறாங்க. நான் 7 வருஷம் இப்போ நீங்க வந்து இங்க இருக்கீங்க. இப்போ தம்பிக்கு வந்து புதுசா வந்த தம்பிக்கு வந்து பார்ட்னருடைய அறிவுரை இல்ல, அனுபவம் தான். நம்ம நீங்க அனுபவத்தை சொல்லுங்க. ஒரு 15 வருஷம் அனுபவம். அவங்க வந்து கொய்த்து ட்ரெஸ் போட்டு சிகரெட் அடிக்கிறாங்க. அதையும் கேட்டாப்லையா? வித்தியாசமான டவுட் எல்லாம் கேக்குறாப்ல. பதிலாம் வந்து யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்காக தான் வந்து சரி இப்போ 1 ஹவர்ல டைமுக்கு 1 ஹவர்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு சரி என்னென்ன டவுட்டோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு கேளு போயிட்டுனா அடுத்த வாரம் தம்பியை பார்க்கும்போது கிளியர் ஆயிரும். கொய்த்தை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிடும். கொய்த்தை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிருங்க நான் நினைக்கிறேன். தம்பி சொல்லுமா உனக்கு என்ன டவுட்டு சொல்லுங்க. மர்ஜிக்கு வந்திருக்கீங்க, காரைக்கால்ல இருந்து வந்திருக்கீங்க, நம்ம ரூமுக்கு வந்திருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு இப்போ என்னலாம் டவுட்டு உங்களுக்கு கேளுங்க. கார் எப்படி ஓடுதுங்கிற டவுட் வேணுமா? இல்ல சொல்லு. கொய்த்தோட மொத்த கிலோமீட்டர் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க வந்து காரைக்கால் டு சென்னை போறீங்களா, அவ்வளவு எடுத்து வச்சீங்க. அவ்வளவுதான். காரைக்கால் டு சென்னை வந்து 300 கிலோமீட்டர் பார்ட்னர். சரி, அதோட கம்மியா தான் வரும் வச்சீங்க. அவ்வளவு தூரம் எங்க பார்ட்னர் பாத்தீங்களா? அதான் கொய்த்து முடிஞ்சிச்சு. ஆமா, ஒரு விக்ரவாண்டி தூரம் அதோட முடிஞ்சிச்சு. ஆமா ஆமா, அவ்வளவுதான். நீங்க என்னன்னா வெயில் அடிக்கும், குளிர் அடிக்கும். இல்ல அது என்ன கேக்குறாப்புலன்னா தம்பி, என்னங்க இப்படி வெயில் அடிக்குது, என்னங்க இப்படி போறாப்புல, என்ன ஏங்க இவங்க வந்து அரபி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சிகரெட் குடிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்புல. அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு என்ன பதில்? வெயில் ஏன் அடிக்குதுன்னா இது பாலைவனம். அதான் இது ஒரு பாலைவனம் பூங்கான்னு கேள்விப்பட்டீங்களா? அதான் கொய்த்து. அங்க வெயில தான் அடிக்கும். வெயிலுக்கு வெயில் அடிக்கும், குளிர் அடிக்கும். செத்தமனா ஒண்ணு கேட்டாப்ல. என்ன கேட்டாப்ல? அது கார் ஏன் கொய்த்து வச்சிருக்காங்க கேட்டேன். கார் வந்து அவங்க செலவுக்கு பந்தாவா எனக்கு நிறைய கார் வச்சுப்பாங்க தம்பி. வீட்டு டிரைவர் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, வீட்டு டிரைவர் தான். நீங்க சென்ட் அடிக்கணும், நீட்டா இருக்கணும், நீங்க வந்து அவங்க கூப்பிடும் போது கரெக்டா போகணும் வரணும். இல்ல பார்ட்னர், அப்படி இல்ல. தம்பி வந்து என்ன நினைச்சிருக்காப்புல அப்படின்னா, ஆக்சுவலி சரி நான் வந்து தங்கச்சி வீட்டுக்கு போவேன். சரி, தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது தம்பி வருவாப்புல. சரி, ஆஹா நானா என்ன வர்றானே, நல்ல வெள்ளை கைலி சட்டை எல்லாம் கட்டிக்கிட்டு. யாரு? இந்த தம்பி. ஆமா, இந்த தம்பி. ஓகேயா? நான் அண்ணன் வெள்ளை கைலி சட்டையெல்லாம் கட்டிட்டு வரானே, என்ன இது இங்க கொய்த்துல நல்லா பெருசா சம்பாதிக்கிறானோ, காரெல்லாம் எடுத்துட்டு வரானே போறானேன்ட்டு. யாரு? இந்த தம்பி. அந்த தம்பி என்ன, இந்த தம்பி வந்து நினைச்சிருக்காப்ல. அவனுக்கே தெரியாது நம்ம வாடகை காரை எடுத்துட்டு தான் வர்றோம். தம்பி ஊர்ல நீ பிசினஸ் பண்றேன்னு சொன்னது எல்லாம் என்ன கேளு. நான் அப்பயும் சொன்னேன் தம்பியை கூப்பிட்டு, படிச்சிருக்கடா நீ வந்து என்ன இதெல்லாம் ஆசைப்படாத, என்ன படிச்ச வேலைக்கு போடா தம்பின்னு. இல்லைண்ணா கார் ஓட்டுறது தான் பெருசு அப்படின்ட்டு. இவன் அதை விட பெரிய விஷயம் என்ன நினைச்சிட்டான் அப்படின்னா, 2-3 தற்கூரி இருக்கு. நாங்க இங்க கொய்த்து வீட்டுல வேலை பார்க்கலன்னாலும் எங்களுக்கு மாசம் சம்பளம் இருக்கு அப்படின்னு. அப்புறம் ஒண்ணு புதுசா தம்பி ஊர்ல இருந்தா ஒண்ணு முளைச்சிருக்கு கொய்த்துக்கு வந்து ஒரு 1.5 வருஷத்துல. அது ஏதோ விழாக்கு பண்றேன்ட்டு போய் அங்கங்க ஓசியில திண்டுபிட்டு கொய்த்துல அது இருக்கு, கொய்த்துல இது இருக்குன்னு அவன் வாங்குற 150 தினார் சம்பளத்துக்கு அவனே அந்த கடைக்கு போக மாட்டான். என்ன புரியுதா? என்ன நினைக்கிறீங்க? தப்புன்னு வந்து தம்பி வந்து நினைச்சிருக்காப்ல. நம்மள்ட்ட சொல்றாப்ல, என்ன நான் அந்த கடைக்கலாம், என்ன நான் சொன்னேன், நான் வாங்குற சம்பளத்துக்கு அந்த கடைக்கு போனா என் குடும்ப தெருவில் தான் நிற்கும். நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு இல்லம்மா, நம்ம போற கடைக்கெல்லாம் போய் சாப்பிட்டுன்னு வச்சுங்களேன், மேக்சிமம் எவ்வளவு பில் வரும்னு நினைக்கிறீங்க ஊர் காசுக்கு? இல்ல எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? தம்பி அந்த தம்பி 1000 எது ஊரு காசுக்கா? 500 இல்லம்மா. நான் என்ன சொன்னேன், நம்ம போய் சாப்பிட போறோம்ல, நம்ம போய் இப்ப சாப்பிட்ட வந்து 4 தினார் சாப்பிட்டோமா, 4 தினார் ஊர் காசுக்கு எவ்வளவு வருதுங்க? 1000 ரூபாய் ஆச்சு. 4 அதாவது நம்ம எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கோம்? 3 பேர். என்ன சாப்பிட்டுருக்கோம்? ஒண்ணு இல்ல, 2 மட்டன், ஒரு 2 பீஃப் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுருக்கோம். முட்டையை வச்சு கொஞ்சம் ரைஸ் எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட்டோம். அதுனா இது நம்ம 3 பேர் சாப்பிட்டோம். நீங்க சொல்ற மாதிரி என்ன அந்த அந்த எந்த பாருங்கடி, அந்த விலாகர் சொல்ற மாதிரி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பா, நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சிக்கன் ஃப்ரைடு கொடுத்துருக்காங்க, சிக்கன் அதான் கொடுத்துருக்காங்க கொடுப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, என்னோட மாசம் 1 மாசம் சம்பளம் எடுத்துட்டு உங்களோட பாதி மாசம் சம்பளத்தை எடுத்துட்டு போவோம், போயிட்டு நைட்டு மட்டும் சாப்பிட்டு வரும். ஏன்னா மறுநாள் காலை சாப்பிடறதுக்கு காசு இருக்காது.
சரி பார்ட்னர், இப்போ உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் பார்ட்னர்? யாருக்கு? உங்களுக்கு 150. சரி, இப்போ என்ன பண்ணீங்க? நேற்று சம்பளம் கொடுத்தானா பார்ட்னர்? ஆமா. என்ன பண்ணீங்க பார்ட்னர்? சம்பளம் வாங்கி ஊருக்கு அனுப்பி விட்டேன். போனுக்கு ரீசார்ஜ் பண்ணேன். ஓகே. சரி, நாளைக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு பாக்கெட்டை தடவி பார்க்கும்போது இருக்கிறது நான் அந்த அமௌண்ட் எடுத்து காட்டுறேன். என்ன இதுல தம்பி சொராப்புல ஏன்னா அந்த விலாகர் போன கடைக்கு போகலன்னு சொல்லிட்டு என்ன கேட்டாப்புல. தம்பி நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, தம்பி அந்த விலாகர் போன கடைக்கு நான் போனா என் சம்பளம் காலி ஆயிடும். ஒண்ணுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. பண்ணலாம். தம்பி ஆசைப்பட்ட மாதிரி போகணும்னா நம்ம ஊர்ல உனக்கு ஒரு 5 லட்சம் எனக்கு ஒரு 5 லட்சம் இருக்கு. அந்த 5 லட்சத்தோட சேர்த்து இன்னும் 2 லட்சம் கடன் வாங்கிப்போம். கடன் வாங்கி வந்துச்சுன்னா தம்பி ஆசைப்பட்ட மாதிரி ஒரே ஒரு மாசம் 2 லட்ச ரூபா ஒரே மாசத்துக்கு எல்லா ஹோட்டலும் போயிட்டு சாப்பிட்டுட்டு மாலு பீச்சு கீச்சு அங்க போயிட்டு அழகா வந்துடலாம். அதுக்கப்புறம் தம்பி எல்லாம் பார்த்துட்டு என்னன்னா 2 லட்ச ரூபா ஒரே மாசம், ஒரு மாசம் அதிகமா சொல்றேன், 10 நாள் கல்யாணம் மேக்சிமம் அந்த மாதிரி ஹோட்டலுக்கு எல்லாம் போனோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பி ஃபேமிலியை பத்தி கேட்டாப்ல, ஃபேமிலியை கொண்டு வந்து வச்சுக்கலாம்னு. நம்மளே லீவுக்கு வெளியே போக முடியும், ரூமுக்கு அங்க போலாமா இங்க போலாமான்னு சொல்லிட்டு கார் இல்லாம வெளியே போக முடியாம ரூம்ல வயசு வந்த பொண்ணு மாதிரி ரூம்லயே இருக்கிறோம். ஃபேமிலி அழைச்சு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க மூஞ்ச நம்ம பார்க்க நம்ம மூஞ்ச அவங்க பார்க்க இப்படிதான் ஓடும். கொய்த்துக்கு வந்து நம்ம சம்பாரிச்சோமா, குபுச சாப்பிட்டோமா, ஊருக்கு காசு அனுப்பணுமா. அதை விட தம்பி என்ன, ஐயோ கண்ணாடி போச்சுடா போட்டா எவனும் பார்க்க மாட்டேன். சொல்லுங்க என்ன பார்ட்னர்? சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? தூக்கம் தான் வருது, லைட் அடிக்க கண்ணு. இல்ல இவ தம்பி உங்கள்ட்ட கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. தம்பி கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் கார் தான் கேட்டாப்ல. நம்மளுக்கு செலவு பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, எது பண்ண மாட்டாங்கன்னா நம்ம அந்த வீட்டுக்கு மரும புள்ளையா வரல. என்ன உண்மைதான். நம்ம வந்து நம்மளே வந்து டிரைவரா வந்திருக்கோம். நம்ம ஊர்ல வந்து இப்ப இது எப்படி கதைன்னா, நம்ம ஊர்ல வந்து வீட்டுல வேலை பார்ப்பாங்களா, இலக்காரமா பண்ணையாள் மாதிரி நம்மளே பேசியிருக்கோம், காமெடி பண்ணிருக்கோம். இப்ப நம்ம வந்து அந்த பண்ணையாளுங்கிற பேர் சொல்லாம டிரைவருங்கிற பேர்ல நம்ம இங்க இருக்கோம். பண்ணையாள் மாதிரி நம்ம இங்க இருக்கிறோம். ஆமா, அது யாருக்கும் தெரிய மாட்டுது. ஆமா ஆமா, நாட்டுல ஏன்னு வந்துட்டானே. அதாவது இப்பதான் பாயிண்ட்டுக்கு வரீங்க பார்ட்னர், இப்பதான் நீங்க பாயிண்ட்டுக்கு வரீங்க. உண்மையில கொஞ்சம் கையை எடுத்துட்டு சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. வெளிநாட்டுல வர்றமே அவன் என்ன பண்ணா, எப்படி இருந்தான், எதுவுமே யாருக்கும் தெரியாது. அந்தானா எங்க முட்டையை பிரிச்சா ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. முட்டாய் கூட பத்தல நமக்கு. முட்டாய் பத்தல. இதெல்லாம் என்ன இங்க கிடைக்காதான்னு ஒரே வார்த்தை டக்கு. அப்புறம் ஏன் பார்ட்னர் வீட்டுல இருந்து உள்ளவங்க அதை வாங்கல இதை வாங்கலன்னு வர கேக்குறாங்க. என்ன பண்ணா போனோடனே ஆளுக்கு ஒரு பொண்ணு செயின் போட்டோன்னு வச்சுங்களேன், சாப்பிட்டு க்ளோஸ், அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்மள வந்து ஒரு மாசம் வரையும் கறி மீனா போட்டு இது பண்ணுவாங்க. பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா. ஆனா நீங்க செயின்லாம் எல்லாமே வெறும் முட்டாய் கிட்டாய் வாங்கிட்டு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் தான் கறி, அடுத்த நாள்ல இருந்து ரசம், மோரு, நீச்சோறு, பச்சை மிளகா அப்படியே ஓடிடும். அதுலயும் மெயினான ஒரு வார்த்தை பார்ட்னர், என்ன புதக்குடி சிட்டிசன்ஷிப் நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்ன அன்னைக்கே உங்களுக்கு ரசம் தான். ஆமா, கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. முத நாள் நைட்டே உங்களுக்கு வந்து சோறு கட்டாயிரும். காலர் முர்த்தபா கிடையாது, கமல் கடை ரொட்டியோட அவ்வளவுதான் கதை. தம்பி, இப்ப வந்து காரைக்காலுக்கும் புதக்குடிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? என்ன வித்தியாசம் சொல்லு, கேக்குறான்ல. ஒன்னும் தெரியாது உங்களுக்கு. அங்க மந்தி மத்த ஐட்டம் எல்லாம் இருக்கு, இங்க அது கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவோம், சரி அங்கே போனால் நல்லா காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஊரில் உள்ளவங்களாம் பாதி பேர் பைத்தியமாக இருக்காங்க. இப்போ என் வீட்லேயே எடுத்துங்களேன், 5000 செலவு பண்ணிட்டு மதியம் சாப்பிட்டு வந்துருக்கேன். யோசிச்சு பாருங்க, இங்கே நம்ம என்ன சாப்பிட்ருக்கோம் இன்னைக்கு, நாளைக்கு அவன் குபூசு சாப்பிடணும். நாளைக்கு குபூசு சாப்பிட காசு இல்லையா இருக்குது, ரூபாய் இருக்கு. குபூசு வாங்கிட்டோம்னா அப்புறம் நம்ம என்ன பண்றது தெரியலையே. வெயில் காலத்துல வேற தண்ணி தாவடிக்குது, எங்கேயாச்சும் போனா தண்ணி பள்ளியாசுல வச்சிருக்கணும், அது இருக்கு. அது வரையும் சந்தோஷம். தம்பி என்ன நினைச்சிட்டான், என்னடா BMW காரை கொண்டு வந்து வாசல்ல போட்டு வச்சிருக்கான். அவனுக்கு அது வந்து பொம்மை கார் தம்பி, நம்மளுக்கு தான் பெரிய கார். மதியானம் வரும்போது சொன்ன மாதிரி என்ன ரோல்ஸ் ராய்ஸ் அசால்ட்டா நிறுத்தி வச்சிருக்கான். அது அவங்க பொம்மை காரு. என்ன அவங்களுக்கு எப்படின்னா, கார் வந்து எப்படின்னா நம்ம வீட்டுல சைக்கிள் கிடக்கும்ல, சைக்கிள் என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ள ரூம்ல படுக்கப்பட்டிருப்போம், வெளியே தான் கிடக்கும். அந்த மாதிரி காரு கிடக்கும். காரை மதிக்கிற அளவு கூட நம்மள மதிக்க மாட்டாங்க. அது தெரிய மாட்டுது மக்களுக்கு. தம்பி கேக்குறாப்ல. தம்பிக்கு இப்பதான் வந்திருக்க 10 இன்னும் 1 மாசம் ஆகல இல்ல, 1 மாசம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தம்பி தெரிஞ்சிடும். அடுத்த வாரம் வந்து அடுத்த ஒரு 3 மாசம் கழிச்சு நம்ம பாக்க வருவாப்ல. பாக்க வருவாப்ல, நம்மள கண்டிப்பா வருவாப்ல. ஆமா ஆமா, வந்தாப்புல என்ன பண்ணுவாப்ல தெரியுமா, எங்கேயும் போன ரூம்லயே படுப்பானே,
இல்ல 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 இப்ப மாலெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் மயங்கி இருக்கிறாப்புல தம்பி. என்னடா இதெல்லாம் இருக்குது, நம்மள கண்ணுல ஒண்ணு காட்டாமே வச்சிருக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு